ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருமையான கருவாட்டு தொக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கை கருவாட்டில் வந்து செஞ்சது. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு இது எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து நீல வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வதக்கி எடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. தக்காளி நல்லாவே இந்த கொலைய வரணும் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்துலாம் வாங்க. மசாலாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் அரைச்சது தான். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 2 சிட்டிகை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஓரளவுக்கு நல்லாவே அந்த எண்ணெயிலே நல்லா பிறண்டு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நம்ம அந்தளவுக்கு சேர்த்துட்டா போதும். இப்போ நான் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதனால் நான் வந்து இது வந்து மூடி போட்டு மூடி மறுபடிக்கும் கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து கருவாடு வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திரிக்கை கருவாடு தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு பால்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கருவாடு ரொம்பவே நல்லது. ஏன்னா பால் வந்து அதிகமாகவே சுரக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த கருவாடு ரொம்ப நல்லது. இதில் வந்து முள்ளெல்லாம் எதுவுமே இருக்காது. பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கருவாடை நான் வந்து தண்ணியில் வந்து ஒரு 1/2 மணி நேரமாக போட்டு ஊற வச்சுட்டேன். ஏன்னா உப்பு அதிகமாக இருந்தால் அந்த தண்ணியில் போயிருங்கிற ஒரு ரீசனுக்காக நான் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். அந்த மண்டை பகுதியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியெல்லாம் நான் சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டு வந்துடலாம் வாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நான் கருவாட்டையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். குழம்பு நமக்கு வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி நமக்கு இந்த அளவுக்கு போதுன்னா நம்ம வந்து விட்டுடலாம், சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ நான் இதில் வந்து கருவாடையும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்கக்கூடாது, லைட்டாக தான் கொதிக்கணும். கொதிக்கக்கூடாதுன்னு கிடையாது, கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ நான் கருவாடு எல்லாத்தையுமே வந்து அது கூட சேர்த்துட்டேன். இது கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் வந்து இன்னும் 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி அதை வேக வச்சிடலாம். கருவாடு லைட்டாக வேந்தால் போதும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் நான் வந்து உப்பு சேர்க்கலை. ஏன்னா கருவாட்டில் வந்து நமக்கு வந்து உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து உப்பு சேர்க்கலை. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போதும்னா நீங்கள் விட்டுருங்க. லாஸ்ட்டில் நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவி எடுத்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கிறேங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்டை வந்து எனக்கு எழுதி அனுப்புங்க. இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம வந்து அவ்வளோ சோறு சாப்பிட்லாம். ஒரு குண்டா சோறு வச்சுருந்தா கூட பத்தாது அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ற அளவுக்கு இந்த கருவாட்டு குழம்பு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.